ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு புவனேஸ்வரி இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மேடம். வணக்கம். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகர் விஜய் நேற்றைய தினம் பங்கேற்ற திருமண நிகழ்வு பெரும் பரபரப்பாகவும் சமூக வலைதளங்கள் பேசப்படும் பொருளாக இருக்குது. இந்த நிலையில் இது அரசியல் ரீதியாக விஜய் தாக்கப்படுகிறார் என ஏற்கனவே பலர் பேசிட்டு வந்தாலும் கூட நேற்றைய தினம் விஜய் உடைய செயல் இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சமீபத்தில் தான் அவங்க மனைவியை விவகாரத்து கூறி நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. இப்போது இந்த நிலையில் விஜயுடைய செயல் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? விஜயோட செயல் உண்மையாகவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இரண்டு விதமாக பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா முதல்ல சங்கீதா அவர்கள் விவகாரத்தை கோரி ஒரு மனுவை போடுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருப்பார். த்ரிஷா பற்றியும் விஜய் குறிப்பிட்டே அவர் பேர் சொல்லியே பேசியிருப்பார். ஏன்னா பாஜகவின் ஒரு மாநில தலைவர் இப்படி பேசினது தான் அப்போ ரொம்ப பிரச்சனையாச்சு. த்ரிஷா அவர்களும் தன்னுடைய வக்கீல் மூலயமா அதுக்கு பதில் நோட்டீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்படி பண்ணணும்னா அவங்க உடனே நயினார் அவர்களும் மன்னிப்பு கேட்டிருந்தாரு. அதன் தொடர்ச்சியாக ஒரு 10 நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்களும் ஒரு விவாகரத்து மனு போடும்போது அதில் நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னா அதில் அவங்க குறிப்பிடுறாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறதுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஏன்னா அவர் ஒரு கட்சியில் ஜென்ரலாக பேசுகிறாருன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் மனைவி விஜய் அவர்களின் மனைவியான சங்கீதா அவர்கள் ஒரு விவாகரத்து மனுவில் வெறும்னே கொடுக்கல. அவங்க அது ஒரு மியூச்சுவல் கிடையாது. அதில் குறிப்பிடுறாங்க பாயிண்ட்ஸில் அவர் செய்த பிரச்சனைகள்லாம் என்ன இருக்குது, தன்னுடைய மன வருத்தம், நான் மன வேதனைக்கு ஆளான, எனக்கு மன அழுத்தம் வந்திருக்குன்னு சொல்லி பாயிண்ட்ஸ் போடும்போது அவருக்கு ஒரு நடிகையுடனான ஒரு பழக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பாயிண்ட் பண்ணி சொன்னது. அப்போ அந்த சமயத்தில் அவங்க பேர் சொல்லலை, அது அவங்க சொல்லவும் விரும்பலை. அந்த பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அது எல்லாருக்குமே ஓப்பனாக பேசிட்டு இருந்த பெயர் த்ரிஷாவின் பெயரை சொல்லியிருந்தாலும் அவங்க அந்த மனுவில் எந்த ஒரு பெயரையும் குறிப்பிடலை. வேண்டுமென்றால் ஆதாரம் தரேன் அப்படின்றாங்க. இதன் தொடர்ச்சியாக விஜய் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரே காரில் த்ரிஷாவோட இறங்குனது ஒரு பேசு பொருளாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சொல்லும்போது நண்பர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சர்ச்சைகளுக்கு நடுவில், தேர்தல் வர்றதுக்கு நடுவில் விஜய் இப்படி ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறது தாவேகா தொண்டர்களுக்கே 2 மனநிலையை கொடுக்குது. கண்டிப்பாக. அதாவது ஒரு நண்பராக இருக்கும்பொழுது நண்பர் மீது பல்வேறு விமர்சனங்கள் ஒருத்தர் மேலே சாட்டப்படும் பொழுது அந்த நம்பிக்கை என்பது இந்த ஒரு விமர்சனங்களால் தகர்த்திடக்கூடாதுல்ல. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் விஜய் த்ரிஷா நேற்று தினம் பங்கேற்ற அந்த திருமண நிகழ்வில் இருந்திருக்காங்க. குறிப்பாக விஜய் த்ரிஷா மட்டும் நம்ம பேசுகிறோம். ஆனால் மேக்சிமம் அந்த திருமணத்துக்கு வந்திருக்கக்கூடிய பலர் அதே கலர் ஆடையில் தான் வந்திருக்கிறாங்க. அப்போ இது குறித்து நம்ம விவாதமும் பண்ணல, அதாவது எந்த ஒரு பேசு பொருளாகவும் வரல. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. விஜய்க்கு ஆதரவாக சமூக வலைத்தளங்களில் குரல் கொடுத்து வந்த பிரிட்ஜ்புர வாரிசாக இருக்கட்டும், இல்லை திமுகவை சார்ந்த நபர்களே விஜய்க்கு ஆதரவாக பணம் கொடுத்து பேச வைக்கிறாங்கன்னு பல்வேறு விமர்சனங்கள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தாலும் கூட, ஆனால் இந்த நிலையில் தாவேகாவின் உறுப்பினர்கள் விஜய் மேல ஒரு அதிருப்தியில் இருப்பதாகவே கூறப்படுது. எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி நீங்கள் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி என்னன்னா, எல்லாருமே அதே கலர் தீம் வச்சு வந்தாங்கன்னா யாரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லை, யாரும் சிஎம் கேண்டிடேட் கிடையாது. வந்தவங்க எல்லாம் ஒரு நடிகர்கள்ன்ற மாதிரி இருக்கும்பொழுது ஒரு பேசு பொருள் ஆகிறதுக்கான விஷயம் இல்லை. நீங்கள் நடிகராக இருக்கும்போது என்ன வேணால் செய்யலாம். இப்போ ரவிமோகன் அவர்களுக்கே பல விஷயங்கள் பேசப்படும் பொழுது அவர் அமைதியாக இருக்கார். அவர் மேலே ஏன் அந்த அளவுக்கு ஒரு வன்மம் யாரும் பேசலை அப்படின்னா அவர் எந்த கட்சியையும் தலைவராக இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பியூர் சினிமாக்காரராக இருக்காரு. அவர் என்ன பண்ணாலும் அது அவருடைய பர்சனல். அதில் போயிட்டு நம்ம ரவிமோகன் பண்ணுறது தப்புன்னு யாருமே பேச முடியாது. அது டோட்டலாக அவரோட பர்சனல். பட் நான் தமிழகத்தை ஆள போகிறேன் அப்படின்னு வர்றாரு. ஒரு சிஎம்மாக வரும்போது அவரை எத்தனை லட்சம் தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. எங்கே போனாலும் அவருக்கு லட்சக்கணக்கானவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை நம்ம மறுக்க முடியாத பொழுது ஒரு தொண்டராக இருக்கட்டும் இல்லை ரசிகராக இருக்கட்டும் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது விஜய் அவர்களுடைய கடமை அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இந்த காசிப்ஸ்லாம் இருக்குது, காசிப்பாக தான் பார்த்தாங்க. அந்த சங்கீதா அவர்களுக்கு சொல்லும் போது கூட சங்கீதாவின் மீது தான் வன்மம் அதிகமாக நிறைய பேர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் போய் அவங்கள தாக்குனதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படி தான் அவங்க நம்பலையே தவிர இப்போ நம்பாமல் இருந்த சூழல் நேற்று விஜய் இப்போ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நாங்கள் ஒரு நட்பு இருக்குது, எங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு நட்பு தான் அப்படிங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது பட் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இது அவர் செய்தது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய பேசு பொருள். ஏன்னா இது குறிப்பாக பார்த்தோம்னா கடந்த மாதத்தில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் த்ரிஷாவையும் விஜயும் குறிப்பிட்டு பேசின வார்த்தைக்கு கண்டனம் தெரிவித்து த்ரிஷா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அப்போது அந்த கண்டனத்துக்குரிய அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருந்த வார்த்தைகள் இது போன்ற கொச்சையான சொற்களை பயன்படுத்தி பேசக்கூடாது அப்படின்ட்டு அவங்க
பதிவு செய்திருந்த அந்த வழக்கறிஞர் நோட்டீஸில் வந்து குறிப்பிட்டிருந்தது. அப்போது ஏற்கனவே ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க, எனக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது, எங்களுக்குள்ளே எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இருப்பினும் கடந்த 1 மாத காலமாகவே த்ரிஷாவும் விஜய் குறித்து சமூக வலைதளங்கள் வரக்கூடிய பிரச்சனை, ஒரு புறம் சங்கீதா விஜய்க்கு இருக்கக்கூடிய திருமண மந்தத்துக்கு ஏற்பட்ட டிவோர்ஸ் மற்றும் நேற்று தினம் திருமணம் நிகழ்ச்சியில் இருவரும் ஒன்றாக கலந்து கொண்ட நிகழ்வு. அப்போது இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவு நேற்று தினம் பங்கேற்றதா எடுத்துக்கலாமா? இல்ல ஆக்சுவலி அதுதான் விஜயே வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ ஆதாரங்கள் எல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீதா அவர்கள் சொன்னது. இது எப்படி பார்க்கலாம்னா, ஆதாரம் என்ன கொடுக்கறது, நானே வந்து பொது வெளியில ஓப்பனா வரேன், இது யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் பர்சனலா வந்து இன்னொரு விஷயம், பர்சனலா விஜய் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு இப்போ பொதுவா வெளியில இருந்து பார்க்கும்போது அவர் ரொம்ப ஆட்டிடியூடா இருக்கு, மனைவி வந்து இப்படி ஒரு மனு போடுறாங்க, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி அவர் காட்டுற மாதிரி இருக்குன்னு ஒரு தரப்பு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவர் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்காரு, ஏன்னா அவரோட பர்சனல் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு சுத்தமா நம்ம யாருக்கும் ஐடியா இருக்காது. சங்கீதா அவர்களுக்கும் அவருக்கும் எதுக்காக பிரச்சனை சண்டை எந்த ஐடியாவும் இருக்காது. ஏன்னா வந்து ஒரு பக்கம் மட்டுமே காயப்பட்டிருப்பாங்க, சங்கீதா அவர்கள் மட்டுமே காயப்பட்டிருப்பாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கு ஈக்குவலா விஜய் அவர்களும் காயப்பட்டிருக்கலாம், அதற்கு என்ன வேணா காரணமாக இருக்கலாம், அது டோட்டலா பர்சனல். பட் விஜயை பொறுத்த வரைக்கும் தேர்தல் சமயத்தில் அவங்க தொண்டர்களும் ரசிகர்களும் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு விஜய் பின்னாடி ஒரு ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க, ஒரு மேடையிலும் அவரே அதை சொல்றாங்க, அவரை தீவிரமா ஃபாலோ பண்றாங்கன்னும் பொழுது இது போன்ற விஷயங்கள் ஒரு பொது வெளியில அவங்க வந்து பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டு கூட அவர் எதையாவது பண்ணியிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விளக்கம் கொடுத்திருக்கலாம், என்னோட ஃப்ரெண்டு தான் ஏதோ ஒரு வகையில சொல்லியிருக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக மெர்சல் திரைப்படம் வெளியாகும்போது பாஜக மூத்த தலைவர் இருக்கக்கூடிய எச் ராஜா விஜயை ஜோசப் விஜயின்னு அவர் விமர்சித்த காரியங்கள் பூதாகரமான நிலையில் அவர் மறுநாளே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருந்தார். ஜீசஸ் சேவனு மேலே போட்டு சி ஜோசப் விஜய் அப்படின்ட்டு தன்னுடைய பெயரை நான் ஜோசப் விஜய் தான்ட்டு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அப்போது யார் எதிர்வினை ஆற்றினாலும் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன், ஆனால் என்னுடைய ஸ்டைல் வந்து தனி, நான் பதில் சொல்லக்கூடிய முறை வந்து மக்களுக்கு புரியுன்ற அந்த பாணியில் விஜயோடைய பதிலை எடுத்துக்கலாமா? இருப்பினும் இந்த ஒரு விவகாரம் அது விஜய்க்காக வந்து ஆதரவாக பேசக்கூடியவர்கள் கூட பேச முடியாத ஒரு இக்கட்டுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த அரசியல் இப்போது அடுத்த 1 மாதத்தில் வந்து தேர்தல் நடக்கிறதுக்கு, இந்த தேர்தல் சமயத்தில் விஜய் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட அது அவருக்கு ஒரு பேக் ஃபயராக வந்து இப்போ மாறி இருக்கிறதுன்ட்டு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாம், ஆக்சுவலி வந்து இதில் 2 பக்கமாக பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விஜய் அவர்களை பொறுத்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜோசப் விஜய்னு அவர் மெர்சல் சமயத்தில் கொடுக்கும்பொழுது அவர் எந்த கட்சிக்கும் தலைவர் கிடையாது, அவர் ஒரு நடிகர், பியூரா தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேமில் இருந்த ஒரு நடிகர். இப்போ அப்படி கிடையாது, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர்னும் போது அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. ஏன்னா வந்து இப்போ மொத்த தொகுதிக்கு நான் போட்டியிட போகிறேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி ஏற்கனவே கூட்டணிக்கு அவர் அழைத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு யாரும் வரல. அப்பயே வந்து நிறைய பேர் வந்து ஏதோ காரணங்கள் சொல்லும்பொழுது இப்போ இந்த காரணம் வந்து இன்னுமே வந்து அவருக்கான ஒரு சில இடங்கள்லாம் மைனஸாக போகலாம். ஏன்னா ஜென்சி கிட்ஸுக்கு இது ஒரு தவறான வழிகாட்டுதலாக இருக்குது, நிறைய பேர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை நார்மலைஸ் பண்ணுறாரா விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நட்பாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி வரும்போது பொது வெளியில் இருப்பவர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம்தான். இல்லைன்னா அவர் இதை அவாய்ட் கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரே ட்ரெஸ் போட்டு எல்லாரும் ஒரே தீம் வந்திருந்தாங்க நீங்க சொல்லும்பொழுது, தனித்தனி காரில் கூட வந்திருந்து இது ஒரு பிரச்சனை இல்லாம முடிச்சிருக்கலாம். ஸோ ஒரே கார்ல வந்து இறங்குனது தான் பிரச்சனை. தேர்தல் சமயத்தில் விஜய் எது செய்தாலும் வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது. சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய நிலையில இந்த திருமண நிகழ்வில் விஜய் த்ரிஷா பங்கேற்புன்னு செய்தி வந்திருக்கும். செய்தி வந்து எந்த வடிவில்னாலும் விஜயும் த்ரிஷாவும் ஒரு இடத்துல வந்து போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வேறு வடிவில் கூட செய்திகள் வந்து வெளியாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்க ஒரு காரில் வந்து தான் இப்போ வந்து இது ஒட்டுமொத்த, அதாவது மீடியா ஆகட்டும் இல்லை சமூக வலைதளங்களாகட்டும் விஜயை எதிர்க்கக்கூடியவர்களாகட்டும் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அப்போது ஏற்கனவே தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஏஜிஎஸ் நிறுவனத்தினுடைய இல்ல திருமண விழா நடக்குது. அப்போ இருவரும் அந்த தயாரிப்பில் வந்து ஒரு திரைப்படங்களை வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த நிகழ்வுக்கு போகக்கூடிய பல நட்சத்திரங்கள் அந்த நிகழ்வில் முதல்வரும் பங்கேற்றிருக்காரு, உள்ளிட்ட பிரபலங்கள் வந்து பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் அவங்க ஒரு ட்ரெஸ் கோட் வந்து கூட வச்சுருந்துருக்கலாம். இப்போ இந்த நிலையில் இப்போ இவங்க எப்படி போயிருந்தாலும் ஒரு செய்தியாக இருக்கும். இப்போ 2 பேரும் ஒன்றா கலந்துக்கிறது தான் வந்து இப்போது ரசிகர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி நிலவுறதும். நேற்று எக்ஸ் தளத்தில் கூட பார்க்கும்பொழுது நைட்டு 12 மணி வேலையும் சுமார் 500 பேருக்கு மேலே வந்து அந்த ஸ்பேஸ் வலைதளத்தில் வந்து கலந்துருக்காங்க. அப்போது அவங்க உரையாடல் எல்லாமே வந்து ஏன் இதை நம்ம தவறாக புரிஞ்சுக்கணும், அப்போ யாரும் வந்து கட்சி சார்ந்தவர்கள் அல்ல, கட்சி சாராதவர்களும் இருக்காங்க. ஆனால் இது பலருக்கு ஒரு எப்படி சொல்ல முடியும்னா
ஒரு முன் உதாரணமாகவும் இது மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து விஜய் ஒரு ஆதரவு தராரா என்ற ஒரு தவறான ஒரு கோணத்தில் போய் முடியும் அப்படின்ட்டு பேசக்கூடியதை நம்மளால் கேட்க முடியுது. அப்போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அதிகம் விஜய்க்கு வாக்காளராக பெண்கள் வாக்கு தான் இருக்குன்ட்டு அவங்க முன்னுரிமைப்படுத்தி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கை கூட மகளிர் தினத்தண்டி வெளியிடணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து வடிவமைச்சிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விஜயினுடைய இந்த செயல் எந்த அளவுக்கு பெண் வாக்காளருடைய மனநிலை வந்து புண்படுத்துது, பெண் வாக்காளர்களுடைய சதவீதம் எந்த அளவுக்கு குறையும்? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் குமாரசாமி அவர்கள். அவருக்குமே 2 மனைவிகள் இருக்காங்க. அந்த 2வது மனைவி நம்ம தமிழில் இயற்கை படத்தில் அடிச்சுப்பாங்க, குட்டி ராதிகா நினைக்கிறேன், அவங்க தான். ஓகேவா? ஸோ அவங்க அஃபிஷியலாகவே அவருடைய மகன் கல்யாணத்துக்கு வந்து தன்னுடைய 2வது மனைவி அழைத்து கொண்டு மேடையிலேயே நிற்க வச்சு எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணாரு. திருமண நிகழ்ச்சியில் வந்து தன்னுடைய முதல் மனைவியோட அந்த பையனோட திருமண நிகழ்ச்சி 2வது மனைவி கூட்டிட்டு வந்து அதெல்லாம் அஃபிஷியலாக. ஸோ அது யாரும் விமர்சனம் பண்ணல. அதன் பிறகு கூட அவர் முதலமைச்சர் ஆனார். இப்போ விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறதுக்கு காரணமே இவ்வளவு சர்ச்சை இருக்கு. மனைவியே போய் புகார் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய கேசஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் எடுத்துக்கிட்டா கூட அவங்க மனைவி வந்து அவர் பக்கம் தான் நிற்கிறாங்க, அவருக்கு ஆதரவாக இருக்காங்க, அது வேற கேஸு. ஸோ அந்த குமாரசாமி விஷயத்திலும் முதல் மனைவி தன்னுடைய கணவருடைய 2வது மனைவிக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. பட் இங்க அப்படி கிடையாது. சங்கீதா அவர்கள் மனவேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கு. ஒரு கட்சி தலைவர் என்னும் பொழுது இப்போ இந்த விமர்சனங்களை நம்ம தவிர்த்துடலாம். இப்போ நிறைய பேர் வந்து விஜய் மீது வன்மத்தை கக்குறாங்க. அவர் வந்து குடும்பத்தை பார்த்துக்கவே அவருக்கு தகுதி இல்லை, எப்படி கட்சி, அது மாதிரி வன்மம் கிடையாது. அதை தவிர்த்துட்டா கூட விஜய்க்கு அந்த கடமை இருக்கிறது. ஏன்னா வந்து தன் வீட்டில் தன்னுடன் 27 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட வாழ்ந்த ஒரு மனைவி வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்களே அது பிரச்சனைகள் இருக்கும்போது அதை அவர் சுமூகமாக தீர்க்க பார்த்துருக்கணும். தேர்தல் சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் ஒரு நெகட்டிவான விஷயம். ஏற்கனவே விஜயால் வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியாக போய் பிரச்சாரம் பண்ண முடியல அப்படின்போது இதெல்லாம் நெகட்டிவாக போயிடுது. ஸோ இதை சாதாரணமாகவும் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆதரவு இருக்கு, இளைஞர்கள் வந்து அவருக்கு பின்னாடி இருக்காங்கன்னும் போது விஜய் தன்னுடைய தேர்தல் வியூகத்தை இன்னும் பர்ஃபெக்டாக போகணும். ஏன்னா அவரோட ஃபோக்கஸே என்னன்னா பெண்களும் ஜென்சி கிட்ஸும் தான் போது பெண்களையும் ஜென்சி கிட்ஸையும் இது வந்து பெண்களை ட்ரிகர் பண்ணுறதா ஒரு தவறான விஷயம்னா அவங்கள பார்க்க வைக்கிறதா இருக்கலாம். மற்றபடி பர்சனல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பர்சனல் ஸ்பேஸ் இருக்குங்க. விஜய் வந்து ஒரு தலைவர், ஒரு நடிகர்ன்றதுக்காக அவருக்கு பர்சனல் ஸ்பேஸே கிடையாது. சாதாரணமாக இருக்கவன் என்ன தப்பு வேணா பண்ணிக்கலாம் கிடையாது. இந்த ஒரு சமுதாய சீர்குழியாமல் இருக்கிறதுக்காக விஜய் அவர்கள் பதிலளிக்க வேண்டியது ஒரு எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இப்போது தாவேகா நிர்வாகிகளாகட்டும் இல்லை இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் அப்போது வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார் விஜய். அப்போது இதுக்கான ஒரு பொறுப்பு அவர் தனது, அதாவது தான் சைட்லேருந்து ஏதோ ஒரு அறிவிப்போ இல்லை இதுக்கான ஒரு விளக்கத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்கார். ஆனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விஜய்யுடைய தரப்புலேருந்து ஏதாவது அறிக்கை வருதா, இல்லை த்ரிஷாவுடைய தரப்புல ஏதாவது அறிக்கை இல்லை போஸ்ட் ஏதாவது வரும்னு பார்த்தா நேற்று அவங்க சாரி கட்டு போன அந்த போஸ்ட் தான் இன்னைக்கு இன்ஸ்டாவில் போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி போட்டிருக்காங்க. அதில் இன்னொரு கோட்டுமே போட்டிருக்காங்க. என்னன்னா, என்னுடைய இங்கிலீஷில் போகிறேன், தமிழாக்கம் என்னன்னா, இவ்வளவு அன்பு மக்கள் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு அர்த்தம். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hourலேயே ஒரு 4000 கமெண்ட்ஸ் வந்திருந்தது. எல்லாமே நிறைய பாசிட்டிவ், முக்கால்வாசி பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் யாரும் விஜயை விமர்சிக்கணும், டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அண்ட் இன்னொரு இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்னன்னா வந்து இப்போ இதை வைத்து தான் தேர்தல் சமயத்தில் ஏதாவது ஆதாரம் ஏதாவது வெளியாகுமா, இல்லைன்னா பிரச்சனை பண்ணலாமான்னு யாராவது காத்துட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கான இப்போ வேலையே கிடையாது, முற்றுப்புள்ளி. ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ஆதாரம் கொண்டு வந்து கையில கொடுத்தாலும் அவரே கொண்டு வந்து ஸ்டேஜ்ல வந்து பக்கத்துல நிப்பாட்டிட்டாரு. அவரே வந்து ஒரு ரெகக்னேஷனை கொடுத்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது. அது நட்பா இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அவரே வந்து அஃபிஷியலா ஆமா அவங்க என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஃபிஷியல். ஏன்னா வந்து ஒரே கார்ல வந்தது கூட பிரச்சனை இல்லை, பக்கத்துல நிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா அவரை நிக்க வச்சு ஒரு ரெகக்னேஷனை கொடுக்குறாரு. போகும்போது ஒன்னா போறாங்க, வந்த கார்ல ஏறி போறாங்கன்னும் போது அது அவரே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க எந்த ப்ரூஃப் கொடுத்தாலும் அதற்கான உயிர்ப்பு வந்து சுத்தமா இருக்காது, அது இந்த தேர்தல் சமயத்துல செல்லாது. ஒருவேளை விஜய் போய் ஒரு அறிக்கை கொடுக்க முடியாது, எனக்கும் வந்து த்ரிஷாக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்கறது தான் ஒரு பிரச்சனையா இருக்கும். ஸோ அவர் என்ன கேட்டா ஒரு வகையில ஸ்மார்ட் மூவ் தான். அவருடைய ஸ்டைல அந்த குட்டி ஸ்டோரி சொல்லுவார்ல, இதில் வந்து ஏற்கனவே இந்த நேற்று தஞ்சையில் நடைபெற்ற மீட்டிங்கில் கூட வந்து பேசியிருந்தார். விவசாயிகள் குறித்து பேசுறதுக்கு முன்னாடி வக்கீல் கதை வந்து ஒரு சொல்லிட்டு அப்போ விவசாயி வந்து டச் பண்ணார். அப்போது அவருக்கு சார்ந்த பிரச்சனைகளோட மக்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியாக வந்து கன்வே பண்ணக்கூடிய இதில் விஜய் வந்து ஒரு அதாவது அந்த ஒரு
தாளந்து அவர் வந்து வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது விஜயுடைய கேப்பபிலிட்டி, அவர் எந்த ஸ்டோரி சொன்னாலும் அது வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அளவு விஜயுடைய ரசிகர்கள் இப்போ அவர் திரையுலகத்தில் இருந்த பொழுதும் சரி, அவர் அரசியல் மயமாக்கப்பட்ட பிறகும் சரி, அதில் வந்து தெளிவாக இருக்காங்க தமிழக மக்கள். அப்படி இருக்கும்போது அந்த குட்டி ஸ்டோரி வடிவிலாத விஜய் வந்து தன்னுடைய விளக்கத்தை ஏதாவது சொல்லுவாரா என ஒரு பெரும் எதிர்பார்ப்பு தாவேகா நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரிடத்திலும் வந்து இந்த ஒரு கேள்வி வந்து எழும்பியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்து வரக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் இதுக்கான குட்டி ஸ்டோரி சொல்றாரா அல்லது அதை தவிர்த்துட்டு போறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். தாவேகா தலைவர் விஜய் மற்றும் த்ரிஷா அவர்கள் பங்கேற்ற திருமண நிகழ்வுகள் மற்றும் தாவேகா கட்சியின் மீது ஏற்படக்கூடிய விமர்சனங்கள் குறித்து பல்வேறு கருத்துக்களை விவாதித்திருந்தோம். மற்றொரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சாமுவேல் எபனேசர். நன்றி, வணக்கம். நன்றி.